கண்களுக்கு நிறைய முதிரைகள் இருக்குது. இன்றைக்கி 2 முதிரைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்பவி முத்ரா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய இந்த காது பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் இருக்குல்ல, இங்கே வச்சுக்கோங்க. இந்த 4 விரலை உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இப்படி தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு கண்களை மேலேயும் கீழேயும் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த 2 கைகளையும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 விரல்களை பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு கண்ணை மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. கழுத்து திரும்பக்கூடாது. அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அப்படியே பண்ணி பாருங்களா. பண்ணும்போது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஒரு மாதிரி ஜிவு ஜிவு ஜிவுன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகிறது. ஸோ காதுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு 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 கனெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம போகிறோம்ல, ஏதாவது பிரச்சனைனா இந்த 3மே ரொம்ப கனெக்டிவான பார்ட்டு. இந்த 3த்துலேயுமே ரொம்ப முக்கியமான பார்ட் எங்கே இருக்குன்னா, மூளைக்கு கனெக்ட் ஆகுது. அதனால தான் தலையில் அடிபடும் போது காது வழியாக ரத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்கள் சரியாக இருக்கணும்னா இந்த 2 முத்திரைகளையும் நீங்கள் பண்ணணும்.